ஓஹோ, இப்பதான் விஷயம் புரியுது. ஈரான் போர் நிறுத்தப்பட்டதற்கு வடகொரியா காரணமா? அமெரிக்காவை மிரள வைத்த கிம் ஜாங் உன் டீலிங். சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய கூட்டு தளமான டியாகோ கார்சியா மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல் உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியது. இதற்கு பின்னால் வடகொரியாவின் மிக பாரிய உதவி இருப்பதாக அமெரிக்க வல்லுநர்கள் ஃபாக்ஸ் நியூஸ் தளத்திற்கு தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணை பட்டியலில் உள்ள முசுடான், ஷஹாப் 3, ஜெமாட் மற்றும் காதர் ஆகிய அனைத்தும் வடகொரியாவின் தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டவை. சொல்லப்போனால் இவை வடகொரிய ஏவுகணைகளின் அச்சு அசல் காப்பிகள் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். வடகொரியா வெறும் நட்பிற்காக இதை செய்யவில்லை. அமெரிக்காவின் பொருளாதார தடையில் சிக்கியுள்ள வடகொரியாவிற்கு ஈரான் தனது கச்சா எண்ணெய் மற்றும் பெருமளவு பணத்தை அள்ளி கொடுத்து இந்த மரண ஆயுதங்களை வாங்கி வந்துள்ளது. 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் முசுடான் ஏவுகணைகளை ஈரான் 2005 வடகொரியாவிடம் இருந்து வாங்கிவிட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த ஏவுகணை தான் அமெரிக்க தளத்தை நோக்கி ஏவப்பட்டுள்ளது. ஈரானின் சக்தி இப்போது உலக நாடுகள் நினைத்ததை விட பல மடங்கு அதிகம் என்பது உறுதியாகியுள்ளது. வடகொரியாவின் ஏவுகணை தொழில்நுட்பம் ஈரானிடம் இருப்பது ட்ரம்பின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போரில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போரில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் களமிறங்கியதால் விழிப்பிதுங்கிய டொனால்டு ட்ரம்ப் வேறு வழியின்றி இரவோடு இரவாக போரை நிறுத்திவிட்டதாக நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருகின்றனர்.